வேற வேலை கழுத இல்ல. எப்ப பத்தாலும் காஃபியை போட்டு எடுத்துட்டு வா, இத போட்டு எடுத்துட்டு வா, அத போட்டு எடுத்துட்டு வா, நம்ம உயிரை வாங்குறது. எத்த எனக்கு தெரியாது. இன்னைக்கு எனக்கு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு தெரிஞ்சு ஆகணும். மாமியார் மருமகளிடையே தகராறு ஏற்பட்டதால் மாமியாரை கொன்ற மருமகள் கைது. யாத்தி, மாமியாரையே கொண்டு போட்டாலாமே. இனிமே நம்ம வாய் அடக்கிட்டு அமைதியா தான் இருக்கணும் போல. தேவையில்லாம வாயை வச்சுட்டு எதனா பேசிட்டு அது வேற நம்மளுக்கு ஏன் வம்பு? எத்த உங்க மக எப்ப உங்க மாமியார் வீட்டுக்கு போவாங்களாம்? சும்மா என்ன வேலை வாங்கிட்டே இருக்காங்க. இருக்கிற வேலை போதாதுன்னு இவங்க வேற உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. சை, ஐயோ கோவப்படாத மருமகளே, நானும் அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொன்னாலும் போய் தொலைய மாட்டிக்கல. என்னத்த பண்ண? இன்னைக்கு ஒரு முடிவு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஆமா, எதனாச்சும் பண்ணணும். என்னமோ நம்மள பத்தி தான் பேசுறாங்க, என்னன்னு நின்னு கேப்போம். ஒழுங்கா உங்க மாமியாருக்கு போன் அடிங்க இப்பவே. தேவையில்லாத நியூஸ்லாம் உட்கார்ந்து பாத்துட்டு இருக்காம உங்க மகளை இங்க இருந்து துரத்துறது எப்படின்னு பாருங்க. இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா சரிப்பட்டு வருமா? என்ன நீங்க இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? ஓஹோ, அப்படியா கதை? என்ன அங்க துரத்துறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காங்க போல. அதெல்லாம் அவங்க கிட்ட சொன்னா வேலைக்கே ஆகாது. இவ வாய் இருக்கே எம்மா, இவ வாயை வச்சுக்கிட்டு சும்மாவா இருப்பா? அவங்களுக்கே போன் போட்டு கிளி கிளின்னு கிழிச்சு விட்டுருவா. அப்ப என்னதான் பண்றது? பெத்த தாயா இவங்க மகளை பத்தி எப்படி பேசிட்டு இருக்காங்க பாரு. இப்படியே இருந்தா சரிப்பட்டு வராது. நம்ம வேலையை தொடங்குவோம். ஏன்ட்ட உங்க மக எங்க வேகமா போறா? எங்கன்னு தெரியலையே. அத நம்ம எனக்கு புரியல. எப்பயும் ரூம்குள்ளே கிடப்பா, இப்ப அதிசயமா வெளிய வந்திருக்கா. சரி, என்ன நடக்குன்னு பொறுமையா இருந்து பாப்போம். இத்த நம்ம பேசின பேச்சுக்கு அவங்களுக்கு ரோஷம் வந்துட்டு போலையே. ஏன் மகளாச்சி அவளுக்கு ரோஷம் வராம இருந்தா எப்படி? என்னமாப்பா, இங்க இருந்து அவங்க போனா எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். சின்ன பொண்ணு, என்ன இருந்தாலும் அவ என்னோட மக. இப்படி எல்லாம் பேசாதம்மா. ரொம்ப வேகமான வேலைகள் நடக்க போல. சரி சரி, சீக்கிரம் துணிமணிகளை கெட்டட்டும். அப்பதானே சீக்கிரம் கிளம்பி போக முடியும். ஐயா, என்னத்த காக்க வேற கரையுது? ஆனா இப்பதான் நிம்மதியா இருக்கேன். உங்க மக கிளம்புறாங்கன்னு அதுக்குள்ள வேற யாரும் வந்து தொலைஞ்சிருங்க போலயே. ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்காங்க. என்ன பத்தி இன்னும் உங்களுக்கு தெரியல. ஆமா, இத்த ரூம்குள்ளதான பை இருக்கும். இவங்க எதுக்கு அந்த ரூமுக்கு இந்த ரூமுக்கு மாத்தி மாத்தி நடந்துட்டு இருக்காங்க? அட என்னமா நீனே, என்னோட ரூம்ல பை இருக்குமா இருக்கும். அதுக்கு தான் இங்க நடந்துட்டு இருக்கா. இது கூட தெரியாத உனக்கு? இம்மா பாத்து அப்படி சொல்லி வாய் ஒரு பக்கமா போயிராம உனக்கு. ஏன் நீ என்னோட பொறுமையை நீங்க ரொம்ப சோதிக்கிறீங்க. கூட மாட உட்கார்ந்து உதவி செய்யணும்ல இல்ல. துணி எடுத்துட்டு போறாளே ரெண்டு கையிலயும் வாங்குவோம் அதெல்லாம் இல்ல. என்ன ரெண்டு பேரும் உட்கார்ந்து கதை என்னதான் கதை பேசுவீங்களோமா? ஐயா ஏமா ரொம்ப கோவப்படாதமா. உங்க மாமியார் வீட்டுக்கு வர போறல, பொறுமையா இரு. ஏன் நாத்தனார் கோவப்பட்டாலும் அழகுதாமா. என்ன அழகா கோவப்படுற பாத்தீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, ஏன் மகளாச்சே, அவ என்ன பண்ணாலும் அழகா தானே இருப்பா. எப்படியோ ஒரு தொல்லை முடிஞ்சிட்டு ரொம்ப நிம்மதியா இருக்கலாம் இனிமே நம்ம. ஆமா சின்ன பொண்ணு. எத்த உங்க மக பைய தூக்கிட்டு வந்திருக்காங்க, என்னன்னு கேளுங்க. என்னமா உங்க மாமியார் வீட்டுக்கு போறியோ? எத்தனை மணிக்குமா பஸ்? சீக்கிரம் போயிட்டு அம்மாக்கு ஒரு ஃபோன் போடுனே. பாத்து போமா. ஐயோ கடவுளே, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னதுமா? போகும்போது எங்ககிட்ட எதனா சொல்லிட்டு போகணும்னு ஆசைப்படுறியா? என்னதுமா சொல்லு. நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி சொல்லு. நான் வந்து நீ உங்க மாமியார் வீட்டுக்கு போற அதானே? ஷோ பேச விடுங்களமா. சை தொண வந்துட்டு இருக்கீங்க. சொல்லுமா, நீ சொல்லு. நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு எங்க மாமியார் வீட்டுக்கு போல. என்னது மாமியார் வீட்டுக்கு போலையா? ஆமா போல. இப்ப அதுக்கு என்ன? நீங்களா ஒண்ணு நினைச்சுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் சரி, அப்ப எதுக்கு ரூம்குள்ள இருந்து துணி எடுத்துட்டு வந்த? அதானமா எம்மா, இந்த மே மாச வெயிலே, அதுவும் இந்த அக்னி வெயில்ல என்னால ஏசி இல்லாம அந்த ரூம்ல சுத்தமா தூங்க முடியல. அதுக்கு இப்ப என்ன பண்ண போற? அந்த ரூம்ல ஏசி போடுற வரையும் என் செல்ல அண்ணி அவங்க ரூம்ல தான் தூங்க போறேன். ஆத்தாடி, இவ என்ன அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கொடுக்கா? அண்ணி, நான் உங்களுக்கு அதிர்ச்சியா தரேன். இன்ப அதிர்ச்சி கொடுக்க அண்ணி. நான் உங்க கூட தூங்கினா உங்களுக்கு ஜாலியா தானே இருக்கும். தூங்கும் போதுதான் உன் தொல்லை இல்லாம நிம்மதியா தூங்குற. இப்ப ஏன் கூட படுத்து என் உயிரை வாங்குறதுக்குனே வந்திருக்கியே. அண்ணி இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் செல்ல அண்ணி தானே நீங்க. அடுத்து பஸ் பிடிச்சு கொழுந்து ஊருக்கு போய் தொலைஞ்சிரும் பார்த்தா போவாது போலே. ஏம்மா, நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் நான் அவ்வளவு சீக்கிரம் போயிட மாட்டேன். என்ன? ஆமாட்ட, உங்க மகளுக்கு என்னமோ ரோஷம் இருக்குன்னு சொன்னீங்க. அது இருந்தா அவ எப்பயோ கிளம்பிருப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சீக்கிரம் உங்களை விட்டு போயிட மாட்டேமா. சரி தூர போ. நான் போயிட்டா நீங்க எல்லாம் ரொம்ப நிம்மதியா இருக்கிற மாதிரி ஏதோ பேசிட்டு இருந்தீங்க போல. என் காதுல விழுந்துச்சு. ஆமா, நீ போயிட்டா ரொம்ப நிம்மதியா இருக்கலாம். வீட்ல இருந்து எதனா வேலை செய்றியா? கூட மாட எதனா உதவி பண்ணுவேன்னு பார்த்தா ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. ரூம்ல படுத்துக்கிறது நல்லா தூங்கிட்டு தானே இருக்கே. அத நாங்க அப்படி சொன்னோம். அண்ணி கோவப்படாதீங்க. கொஞ்சமாச்சும் மூச்சு விட்டு பேசுங்க. எதுக்கு இப்படி படபடன்னு கடுகு மாதிரி பொரியறீங்க? சீ, உயிரை வாங்குறதுக்குனே வந்திருக்கான். அவ்வளவு சீக்கிரம் நான் போயிட மாட்டேன்.
போய் தொலைய வேண்டியதானே. ஷோ, ஏன் நீ அத வேற கேக்கீங்க? எங்க மாமியார் என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. என்னால அங்க போய் இருக்க முடியாது. நீ நிம்மதியா இந்த மனுஷன் இப்ப போன் அடிக்காரு. ஹலோ, என்ன சொல்லுங்க. ஏய் அம்மா, போன் எடுத்து காதுல வச்சோன்னு எப்படி கத்துறது பாரு. பொறுமையா பேசினா என்னமா? என்ன உங்களுக்கு என்ன விஷயம்? அத மட்டும் சொல்லுங்க. எப்ப இங்க வர மாதிரி ஐடியால இருக்க? உங்க அம்மா வீட்ல எத்தனை நாள் தான் இருக்க போற? என்னால அந்த வீட்டுக்கு வர முடியாது. ஏய், எப்படி பேசுற நீ? உன் மாப்பிள்ளை கிட்ட இப்படியே பேசுவ? ஏம்மா, நீங்க சும்மா கடங்க. என்னால அந்த வீட்டுக்கு வர முடியாதுன்னு உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன்ல. என்னால அங்க வர முடியாது. உங்க அம்மா என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. காலையில இருந்து நைட் வரையும் எல்லா வேலையும் நானே தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏய் அம்மா, இப்படிலாம் போய் சொல்ல கூடாதுல்ல. எங்க அம்மா தானே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன உங்க அம்மாக்கு சப்போர்ட் பண்றீங்களோ? சரி சரி, இப்படியே இருக்கட்டும். உங்க அம்மா வீட்ல என்ன ராணி மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. என்னால அங்க வர முடியாது. ஏய் அம்மா, என்னன்னு வாய் கிளியுது? உங்க மாமியார் வீட்டு வரையும் வாய் கிளியுதம்மா. இல்ல எங்க அத்தையை சொல்லணும். அப்பவே ஒழுங்கா வளர்த்திருந்தா இப்ப இந்த பேச்சு பேசுவாளா இவ? இதான் சாக்குன்னு அப்படியே என்ன குறை சொல்லிட்டு பத்தியா வருவாங்க. அமைதியா இருந்து பாத்துக்கோ. என்னால வர முடியாது. நான் போனை வைக்கேன். சீ, மனுஷியா இவகிட்ட எல்லாம் யார் உட்கார்ந்து பேசுவா? ஆமா, நான் மனுஷி இல்ல. அம்மா, நான் மனுஷி இல்ல. இப்ப அதுக்கு என்ன? அம்மா தாயே, ஆளை விடு. போனை வச்சு தொலைறேன். வைங்க வைங்க. எம்மம்மா, வாயா இது. நீ கொஞ்சம் வாயை குறைக்கணும். இல்ல நான் கடைசி வரையும் இங்கே இருக்க வேண்டியதான். ஏன் நீ கடைசி வரையும் நான் இங்க இருந்தா எனக்கு சோறு போட மாட்டீங்களோ? இது என்ன கேள்வி? கண்டிப்பா போட மாட்டேன். யாரும் போட தேவையில்ல எனக்கு. கிளம்புறேன். வேகமா என்னமோ உங்க மாமியார் வீட்டுக்கு போற மாதிரி தான் கிளம்பனா. ஒரு வேலை பார்க்காம எல்லா வேலையும் அப்படியே கிடக்கு.